வங்காள விரிகுடா கடல், அலைகள் ஓயாத அந்த கடலில் கொஞ்சம் கிறுக்கும் ரொம்ப கில்லாடித்தனமும் கொண்ட ஒரு தமிழன் வாழ்ந்தான். அவன் பேரு கேப்டன் கலகலன். கையில இளநீர், தோள்ல பேசும் கிளிசுண்டக்கா. கப்பல் பேரு பறக்கும் மீன். ஆனா மக்கள் அழுதாங்க. ஏன்? கிழக்கிந்திய கம்பெனியின் கொடூர கேப்டன் கருவாயன் இரும்பு சுறா கப்பலில வந்து மக்களோட வரிப்பணம், நகை, மீன் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அப்போ கலகலன் கர்ஜித்தான். நம்ம மக்களோட வியர்வைய திருடின பொக்கிஷத்தை நான் மீட்டு தருவேன். தாத்தா கொடுத்த ஓலைச்சுவடி சொன்ன இடம் நீதித்தீவு. போகும் வழியில் 3 சோதனைகள். முதல் சோதனை சோம்பேறி சுழி. கப்பலை விழுங்க காத்திருந்த பெரிய சுழி. கலகலன் என்ன செஞ்சான்? பாய்மரத்தை கிழிச்சான். பெரிய பட்டம் செஞ்சான். காத்திருந்தா போதும், கலகலன் பறப்பான். நீ சுழிக்காற்றிலேயே பறந்து தப்பிச்சான். இரண்டாவது பேசும் பாறைகள். உலகத்துல வேகமா ஓடுறது என்னன்னு கேட்டுச்சு. கலகலன் சிரிச்சான். வதந்தி அது ராக்கெட் வேகத்துல பரவும். பாறை வாயடைச்சு வழி விட்டுச்சு. மூணாவது கருவாயன் பீரங்கியோட நின்னான். நேரா மோதினா முடியாது. கலகலன் கிளி சுண்டக்காவை அனுப்பினான். அது கருவாயன் கப்பல்ல போய் பூச்சாண்டி இருக்குன்னு கத்துச்சு. ஆளுங்க பயந்து கடல்ல குதிச்சாங்க. மூளை இருந்தா போதும், பீரங்கி தேவையில்லை. ஆனா பொக்கிஷ பெட்டிய திறந்தா தங்கம் இல்ல, வைரம் இல்ல. இருந்தது விதை நெல், ஓலைச்சுவடி புத்தகங்கள், மருத்துவ குறிப்புகள். கருவாயன் கதறினான். அடே, இதுதானா பொக்கிஷம்? கலகலன் சிரிச்சான். முட்டாளே, தங்கத்தை தின்ன முடியாது. இந்த விதைதான் நாளைக்கு சோறு போடும். இந்த ஏட்டு கல்விதான் அடுத்த தலைமுறையை காக்கும். இதாண்டா உண்மையான பொக்கிஷம். கடைசியில விதை நெல்ல விதைச்சாங்க. புத்தகத்தை வச்சு பள்ளிக்கூடம் கட்டினாங்க. கருவாயனை பார்த்து நீயும் உழைச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டான். கடலை பார்த்து கலகலன் முழங்கினான். கொள்ளையடிக்கிறது வீரம் இல்லை, கொடுக்கிறது தான் வீரம். ஏன்னா நான் தமிழன்டா. கிளி சுண்டக்கா வானத்தை பார்த்து கத்துச்சு. நாங்க திருட மாட்டோம், நீதிய திருப்பி தருவோம். பறக்கும் மீன் கப்பல் சூரியன் மறையும் திசையில மெல்ல மெல்ல பயணித்தது.